இன்னையோட என்னோட பையனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு 40 நாளுக்கு மேலே ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு செக்கப்புக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட வேண்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனோட மாவுக்கட்டு ரிமூவ் பண்ணி ஒயர் ரிமூவ் பண்ணிடணும். பையன் வந்து சேஃபாக வந்துடணும் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவே வந்து நாங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் விசிட் போகும்போது அவ்வளோ ஒரு சோகங்க. யார் மூஞ்சிலையும் சந்தோஷமே இல்லை. ரொம்ப சோகமாக போயிருந்தோம். ஏன்னா பையனுக்கு வந்து அப்போ கை வீக்கம் இருந்தது, பெயின் இருந்தது. அவனை பார்த்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோ சோகமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தவங்க. இப்போ வந்து 1 மாதம் வந்து முடிஞ்சிருச்சுங்களா. கை வந்து பெயின்லாம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப வைப் பண்ணிகிட்டே வந்தாங்க காரில். அதே போல் ஃபஸ்ட் டைம் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க வரவங்களாம் சொல்லுவாங்க, பையன் வந்து ரொம்ப குறும்பு, சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான், நல்லா சாப்பிட மாட்டேங்கிறான், ரொம்ப ஒல்லியாக இருக்கான், சத்து இல்லை, அதனால தான் விழுந்தோடனே உடஞ்சிருச்சு கை அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும்லங்க நம்மளுக்கு. அந்த வருத்தம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த முறை போயிருந்தப்போ நிறைய பேர்த்து கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க. ஸோ அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, அண்ணா தள்ளி விட்டு வந்து தங்கச்சி விழுந்தங்காட்டி கை வந்து உடஞ்சிருச்சு, சைக்கிள் ஓட்டி உடஞ்சிருச்சு, மரம் ஏறி மேலேருந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பப்ளி குட்டியாக இருக்கிற குழந்தைகளோட கைகள் கூட உடஞ்சிருந்ததுங்க. இதில் விட பயங்கரமாக அடிப்பட்ட குழந்தைகள் கூட வந்திருந்தாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க, குழந்தைகள்னு இருந்தால் இதெல்லாம் வந்து காமன் தாங்க, பெரிய இஷ்யூவாக இல்லாத எடுத்துக்காதீங்க. ஏன்னா குழந்தைகளோட எலும்பு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அந்த வலு இருக்காதுங்க. அதனால் விழுந்தா யாராக இருந்தாலும் உடஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக வந்து நாங்கள் மாவுக்கட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயரை ரிமூவ் பண்ணிட்டோங்க. எக்ஸ்ரே எடுக்கும்போது தான் வந்து ரொம்ப அழுதான் பையன். ஏன்னா கை வந்து அவங்க பிடிச்சு இழுக்கும்போது அவனால் வலி தாங்க முடியலை. எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 2, 3 வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு தெரியாத தகவல்கள்லாம் இருக்குங்க. அதேபோல் ஒரு சில தகவல் என்னால் சொல்ல முடியாமல் இருந்திருக்கும். அந்த தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். நிறைய பேர்த்துக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு வழியாக எங்களோட எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்தவங்க. ஏன்னா இனிமேல் வந்து கை வந்து ஃபுல்லாக 1 மாதம் ரெஸ்ட் எடுத்து ஃபிசியோலாம் பண்ணி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வந்தவங்க. பையன் வந்து வரையிலே இருந்து காரில் தூங்கிட்டாங்க. அதே போல் அந்த ஒயர் ரிமூவ் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் புண்ணு இருந்ததுங்க. அதுக்கு மட்டும் மருந்து வச்சு விட்டு 3 டேஸ் கழித்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள். தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செஞ்ச ஃபஸ்ட்டு 2 வாரமும் அதுக்கப்புறம் ஒயர் ரிமூவ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு 2 வாரம் தாங்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் பெயின்லாம் அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம்லாம் அப்படியே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிதுங்க. அவனை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வைக்கிறதுக்கு தோட்டத்தில் ஒரு சில வேலைகள் வந்து அவங்க கூட சேர்ந்து நாங்களும் செய்ய ஆரம்பித்தோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா, அம்மா எல்லாமே இவனை வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. என் தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனிச்சிக்கிட்டானே சொல்லலாங்க. இவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் தாங்க. அது என்னவோ தெரியலங்க, அந்த பூக்கள் மேலே எப்படி தான் அவ்வளோ காதல்னு எனக்கு தெரியவே இல்லை. எங்கே பூ பார்த்தாலும் சரிங்க, அதை பறித்து அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடினா தான் அவனுக்கு மனசு திருப்தி ஆகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடினதுக்கப்புறம் அந்த பூ எங்கே போகும்னே தெரியாது. அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நாங்கள் மாடு கட்டிட்டு பூக்கள் தான் பறிக்கிறதுக்கு வந்திருக்கோங்க. அந்த பறிச்சுட்டு போன பூவெல்லாம் வச்சு விளையாடுறதாங்க எங்களுக்கு வேலையே. மோஸ்ட்லி வந்து இந்த 1 மாதமும் நாங்கள் பூக்கள் பறிக்கிறத ஒரு வேலையாக வச்சுருந்தோன்னா பார்த்துக்கலேங்க. இந்த சீசன் பார்த்திங்கன்னா வேப்பமரங்கள் நிறைய இருக்குங்க. அந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு கொட்டைகளை வந்து மரத்துக்கடியே நிறைய பறவைகள் போட்டுட்டு போயிடும். சரி நம்ம வந்து வேப்பங்கொட்டைகள் பறிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பெரிய வேப்பமரம் இருக்குங்க. அதை வந்து நாங்கள் பறிக்கிட்டு இருந்தோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு இந்த வேப்பங்கொட்டை அவசியம் அப்படிங்கிறங்காட்டி இந்த வருஷம் வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தாங்க வேப்பங்கொட்டையெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் வந்து வேப்பங்கொட்டை பொறுக்கிறத பார்த்து குட்டி பையனும் வந்து பொறுக்க ஆரம்பித்தாங்க.
இப்படியே தாங்க ரோட்டோரத்தில் யாராவது வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கே பூ இருந்தாலும் சரிங்க, அங்கே நாங்கள் வந்து ஆஜராகி அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவோங்க. மழை வந்து அந்த சமயத்தில் எங்கள் ஊரில் பேஞ்சிருந்தங்காட்டி நிறைய ரோட்டோரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான பூக்களும் இருந்துச்சுங்க. அதே போல் நிறைய நம்ம சின்ன வயசில் வந்து விளையாடிருப்போம் இல்லைங்க, இந்த மாதிரி பொட்லிக்காய் உடச்சி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பையனுக்கு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க. அவனும் வந்து ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுட்டு இருந்தான் அதெல்லாம் பார்த்து. இந்த 2 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட்டும் சரிங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் இவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் அப்பப்போ எனக்கு கிடச்சிக்கிட்டே இருந்ததுங்க. கண்டிப்பாக அந்த சப்போர்ட்னால தான் சீக்கிரமாக வந்து கையை வந்து ரெடி பண்ணியாச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அவங்க நிறைய வந்து ஆறுதலும் சொன்னாங்க. அதே போல் என்னென்ன ஒரு சில டைம் வந்து சில வழிமுறைகள் என்னென்ன உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு சொன்னங்காட்டி சீக்கிரமாக அந்த தம்பி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க கை. இப்போ வந்து அவன் ஆரோக்கியமாக இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.